in this episode. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு அந்த ரெண்டு டெபியூட்டன்ஸ், அதாவது அந்த கருண் நாயர் அண்ட் தென் சாய் சுதர்சன் தான் அந்த டீசென்டான 224 வரதுக்கு காரணம். இந்த சீரியஸே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப நல்லா அவங்களோட ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சீரீஸில் பார்க்கும்போது பவுலராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாபாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தா ஒரு செஷன் பார்த்தோன்னா பவுலரை மதிக்கவே மாட்டுறானுங்க, என்ன போட்டாலும் அடிப்பேன் மாதிரி அடிக்கிறானுங்க. ஒரு செஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த பிச்சை ஆட பார்த்தா கொஞ்சம் இந்த பால் ஸ்விங்காக ஆரம்பிக்குது, கொஞ்சம் டக்குன்னு குத்தி இதாக ஆரம்பிக்குது. அதான் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்சோன்னு எனக்கு தோணுது. ஏன் இருக்கிற ரிசோர்ஸஸ் ஒழுங்காக பண்ணலாம். இப்போ நீ சொன்ன டொமஸ்டிக்கில் பார்க்க சொல்லி டொமஸ்டிக் நல்லா பண்ணி தான் அன்சுல் கம்போஜ் எடுத்து என்னாச்சு பெருசாக பண்ணானா. ஸோ அந்த மாதிரி உனக்கு டொமஸ்டிக்லேயும் எடுத்து பண்ணாம்போது ஜிஜியை கடிக்கிறதுல எனக்கு எந்த வகையில் வந்து ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு டொமஸ்டிக் எக்ஸ்ட்ரானே பவுலர் இருந்து எடுத்து உனக்கு இப்போ எடுக்காமட்டா நீ எடுக்காமட்டாலும் நீ திட்டுற, எடுத்து ஒழுங்காக போகலன்னா அப்பயும் நீ கம்பீரை திட்டுறேன்னா அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இல்லைக்கு ஏன் உனக்கு ஏன்னா இப்போ திடீர்னு கேப்டன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. கரெக்டா, யாருமே வந்துட்டு அடுத்த கேப்டன் கில்லு தான் டெஸ்ட்ல அப்படின்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? அதனால இந்த சீரியஸ்க்கு முன்னாடி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா நீ ஆக்கியிருப்பியா? 25-30 ஆவரேஜ் வச்சிருக்கான். ஓவர்சீஸ்ல 12 ஆவரேஜோ 13 ஆவரேஜோ இங்கிலாந்துல வச்சிருக்கான். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என் கூட யார் இருக்கானா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் ஹரி, ஹாய் வியூவர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே போன டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் போச்சு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து ரிசல்ட் வேற ஒரு மாதிரி போகிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியா மறுபடியும் அவங்க பவுலிங்கை வச்சு ஒரு இடிச்சு லாஸ்ட் டே வரைக்கும் எங்கிட்டா போகுது, கடைசி இது வரைக்கும் யாரா ஜெயிக்க போகிறான்னு மாதிரி போய் கடைசியில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வந்து மேட்ச் இது பண்ணி சீரீஸை லெவல் பண்ணிட்டாங்க. கிஷோர், இந்த மேட்சை பற்றி உன்னோட தாட்ஸ் என்னடா இனிஷியலாக என்ன நினைக்கிற? எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் ஹரி, பீக் டெஸ்ட் கிரிக்கெட் தான், சூப்பராக இருந்துச்சு மேட்ச். ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சுக்கு வந்து இப்போ ரெண்டு டீமுமே வந்து டிசர்வ் டு வின். ஏன்னா ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பவுலிங் பார்த்தா ஓரளவுக்கு சுமாரான பவுலிங் தான். ஈவன் தோ என்னதான் இருந்தாலுமே ஈக்குவலி பேலன்ஸ்டு பவுலிங் மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கிலாந்து என்னதான் வந்து இந்தியா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் இருந்தாலுமே ரெண்டு டீமுமே ஒரு மேட்சிங்காக ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நல்லிஃபை ஆன மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் ஓகேவா இல்லை யார் ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நீ ஒன்ன கேட்டா? இல்லடி, 100% இந்த சீரியஸ் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா 2-2 தான் பெர்ஃபெக்டான ரிசல்ட். நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படிதான். நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்ன, ரெண்டு டீமுமே வந்து பவுலிங் ஓரளவுக்கு தான் இருக்கு. இது வந்து அதான் முன்னாடியே ஒன்று போன இன்டர்வியூல இதுல சொன்ன மாதிரி தான், இது வந்து பேட்டில் ஆஃப் பேட்டர்ஸ் தான் இந்த சீரியஸ். ரெண்டு டீம்லயும் வந்து எக்ஸ்ட்ராடினரி பவுலிங்னு ஒன்றும் கிடையாது. ஸோ பேட்டிங் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. அதுல எனக்கு இன்னொன்று என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, இப்போ இந்த 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏதாவது பிச் யூஸ் ஆக கொஞ்சம் பவுலிங்க்கு தான் ஃபேவர் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் பவுலிங் ஃபேவர் ஆகுது. அது போக போக டே 5ல பியூர் பேட்டிங் ட்ராக் மாதிரி ஆகிடுது. ஆனால் அதுக்கு காரணம் இந்த ஹெவி ரோலர் அவங்க வந்து எப்பயுமே போட்டுறாங்க. அந்த ஹெவி ரோலர் போடுறதுனால வந்து நமக்கு இதாயிருது. அது வந்து நமக்கு அதனால வந்து பேட்டிங்க்கு தான் உனக்கு எப்படி பார்த்தாலுமே ஈஸியா போகுது. அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா சாய் சுதர்சன் ஒரு மாதிரி டீசெண்டா நாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு அந்த ரெண்டு டெபியூட்டன்ஸ், அதாவது அந்த கருண் நாயர் அண்ட் தென் சாய் சுதர்சன் தான் அந்த டீசென்டான 224 வரதுக்கு காரணம். இந்த சீரியஸே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப நல்லா அவங்களோட ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, டீசெண்டா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே வாஷிங்டனோட இன்னிங்ஸ் தான் வந்து இப்ப எனக்கு விக்டரிக்கும் டிஃபீட்டுக்கும் இதாகிற மாதிரி தெரியுது. கரெக்ட். பேட்ஸ்மேன் வந்து வாஷிங்டன் நான் வந்து எப்பயுமே நல்லா ரேட் பண்ணேன். டிஎன்பிஎல்ல நான் அந்த 16-17 சீசன்லயே ஓப்பனிங் வந்து செஞ்சுரி அடிக்கும் போதே ஓகே இதெல்லாம் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு நினைச்சா, இப்பதான் ஓரளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா வந்துட்டு இருக்கான் வாஷிங்டன். அதுவும் இல்லாமல் இப்போ நீ பார்த்தேன்னா இங்கிலாண்டில் பவுலிங் பார்த்தீங்கன்னா கஸ் அக்கின்ஸ்டன் உள்ள வந்து சூப்பராக அவனுக்கு கிளிக் ஆச்சு, சூப்பராக போட்டான். ஃபர்ஸ்ட் கஸ் அக்கின்ஸ்டன் சூப்பராக போட்டான், டங்குமே நல்லா போட்டான், கிறிஸ் வோக்ஸும் இருக்கிற வரைக்கும் அவன் சூப்பராக போட்டான். அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சூப்பராக போட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரே தேவையில்லாத மாதிரி இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஹரி, கஸ் ஆட்கின்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவன் விளையாண்ட ஒரு 13-14 மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 விக்கெட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். பேட்டிங்லயும் ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்றான். ஸோ ஆட்கின்சன் நல்லா தான் பண்றான். டங் விக்கெட் எடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா எத்தனை ஒய்டு எக்கனாமி எப்பயுமே அவனோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 4-5 அந்த ரேஞ்சில தான் இருக்கு.
இந்த இன்னிங்ஸே ம், பார்த்தா 4.2 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ம். வந்து அந்த ஸ்பாட் எனக்கு இன்னும் அவ்வளோ ஒன்றும் கன்வின்சிங்லாம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவிங்க ஆட ஆரம்பிச்சாய்ங்க பேட்டிங். எப்பா என்ன எடுத்தோனே பார்த்தோனே ஐய்யய்யோ! அது ஒரு கான்ஃபிடன்ஸ உடைக்கிற மாரி ஆடுனானுங்க. பெண்டக்கெட்டும், கிராலி வந்து இந்தாடா இதெல்லாம் ஒரு பவுலிங்கான்னு மாரி சட் சட்ன்னு அடிச்சானுங்க. ஒண்ணுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹாரா ஒரு 45 மினிட்ஸான்னு தெரியல. க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. என்னடா பண்றது? இவனுங்க பாட்டுக்கு யார் போட்டாலும் அடிக்கிறாய்ங்கன்னு மாரி இருந்தது. அப்ப எப்படி ஃபீல் பண்ண நீ? அப்ப இந்தியா டெஸ்ட் மேட்ச் போயிருச்சுன்னு நெனச்சியா? இல்ல அப்பயும் உனக்கு ஹோப் இருந்ததா? இல்ல 100% போயிடுச்சுன்னு தானே. என்னன்னா இப்ப பேட்டிங் அவ்வளவு ஈஸியாச்சு. ஹாரி ப்ரூக் அப்படி ஆடிட்டு இருக்கா, ரூட் அங்க நின்ட்டான். என்ன ஆச்சுன்னா அந்த 70s வந்தோடனே ஹாரி ப்ரூக் வந்து ஓகே 70 ரன் தான் இருக்கு, அடுத்து நம்ம அவுட் ஆனா கூட அடுத்து வரவன் அடிச்சிருவான் அப்படின்னு நம்பி அவன் கொஞ்சம் ஃபால்ஸ் ஆட் ஆட ஆரம்பிச்சான். அந்த ஓவரே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பவுண்டரி வந்துருச்சு. அதுக்கு அடுத்துமே ம். அவன் இன்னொன்னு ட்ரை பண்ணி இறங்கி வந்து பேட் இதாகி சும்மா ஒரு ஃபால்ஸ் ஆட் ஆடிட்டான். அங்கதான் எனக்கு ம். தெரிஞ்சு பிரேக் த்ரூ ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த அதுக்கப்புறம் சீரிஸ் பெத்தன் எனக்கு சொல்லு, சொல்லு. அவனும் வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். 30 பால் புடிச்சு 5 ரன். அவன் அப்படி நின்று இருந்தாலே ரூட் அங்க முடிச்சிருப்பான். ம். தேவையில்லாம ஒரு ரேஷ் ஷாட் இறங்கி வந்து போல்ட் ஆயிட்டான். அங்கதான் பிரேக் த்ரூ ஓபன் ஆச்சு. ஆனா இந்த சீரிஸ்ல பார்க்கும்போது பவுலரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாபா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தா ஒரு செஷன் பார்த்தேன்னா பவுலரை மதிக்கவே மாட்றானுங்க. என்ன போட்டாலும் அடிப்பேன் மாரி அடிக்கிறானுங்க. ஒரு செஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த பிட்ச் ஆட ஆட பார்த்தா கொஞ்சம் இந்த பால் ஸ்விங் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் டக்குன்னு குத்தி இதாக ஆரம்பிக்குது. அதான் பவுலர் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு போடணும் மாரி இருக்குது. இங்கிலாந்து இந்த சீரிஸை த்ரூ அவுட் த சீரிஸே அப்படிதான் இருந்துச்சு ஃபுல்லா பார்க்கும்போதே. அதுக்கு சொல்லு. மெயின் நானு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் நினைக்கிறேன் ஹரி. சன் எப்பெல்லாம் வருதோ பேட்டிங் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகுது. நீ எப்போ ஓவர் கேஸ்ட் பவுலிங் கண்டிஷன் நீ பவுலிங் போட ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உனக்கு பால் சீம் ஆகுது. இன்னைக்கு கரெக்டா இந்தியாக்கு அந்த டே அமைஞ்சிருச்சு. ரெயின் வேற ம். பெஞ்சு ஓவர் கேஸ்ட் நல்ல சிராஜ் எல்லாம் எப்பா வேற லெவல்ல போட்டான் ஹரி. சீரியஸா சொல்லணும்டா. ஆனா சிராஜ் வந்து ஒரு பவுலிங் மிஷின் மாதிரி தான்டா இந்தியாவுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஓவரும் அந்த 100% எஃபர்ட் குடுத்து எப்படி போறான் அதே மாதிரி அந்த அதே லென்த் வச்சு 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 போடுறான்டா. சூப்பரா போட்டான். பிரசித் கிருஷ்ணாவுமே நான் சொல்லணும்னா இந்த சீரிஸ்ல அவனுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா தான் போட்டான். என்ன நினைக்கிற பிரசித் கிருஷ்ணா பத்தி? பிரசித் கிருஷ்ணாக்கு ஒன்றும் கன்வின்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி அவனும் பாத்தீங்கன்னா 5 எக்கனாமில எல்லா இன்னிங்ஸும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்ல கொடுத்த எல்லா சான்ஸுமே வந்துட்டு ம். அப்படிதான் பண்றான். நான் வந்து ஐ திங்க் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் பிரசீத் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் டொமஸ்டிக் இது கொடுத்துட்டு. ஓகே. நான் அந்த பவுலிங் பத்தி நீ சொல்ற நான் தனியாவே பேசலாம் அந்த பவுலிங் பத்தி. ஆனா அதுல நிறைய பேச வேண்டியது பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்சோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடும்போது பார்த்தோம்னா நிறைய கேட்ச் ட்ராப்ஸ் விடுவானுங்க. லைக் இந்த ஜெய்ஸ்வால் ஒரு கேட்ச் ட்ராப்லாம் ரொம்ப எனக்கு தெரியல இதுல கேட்ச் ட்ராப் விடுவானுங்க. அப்புறம் பார்த்தேன்னா இந்த கடைசியா அப்ப முடிக்கும் போது கூட ஜெமி ஸ்மித் அவுட் ஆனதெல்லாம் எனக்கு கன்வின்சிங்காவே இல்ல. நடந்தது ஏதோ பேட்டை விடுறான். அது ஒண்ணுமே எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. கொஞ்சம் ஒரு ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் நிதானமா ஆடி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவன் ஜெமி ஸ்மித் கொஞ்சம் அந்த இனிஷியல்ல கொஞ்சம் டைம் எடுனா ஒரு ஃபுல் டே இருக்கு. 35 ரன் அடிக்க உனக்கு ஹோல் டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இதா ஆடி இருந்திருக்கலாமா இங்கிலாந்து? 100% உன் பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்தோட மேட்ச் தான் அது. 4 டேவுமே பாத்தீங்கன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணது. அக்ரி பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு காலையில வந்துட்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா ஜேமி ஓட்டனும் ஒரு கேப்பபிள் பேட்டர், ஜேமி ஸ்மித்தும் கேப்பபிள். 2 பேரும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து என்னமோ T20 மூலமா 6 ஓவருக்கு நீ 30 அடிச்சா ஆகணும் இல்ல அந்த மைண்ட் செட்ல ஆட ஆரம்பிச்சா. நீ சும்மா அட்லீஸ்ட் ஒரு ஓவருக்கு 2 ரன் தான் ஸ்ட்ரைக் வச்சுட்டு நீ ஆடி இருக்கலாம். 2 பேருமே லூஸ் ஷாட் தான். ஜேமி ஸ்மித்தும் சும்மா சுத்துறான். எல்லாருமே சுத்துறாங்க. அப்புறம் தான் கடைசி விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நின்னாடுவோம். அப்ப டைம் முடிஞ்சு போச்சு. இந்த பேஸ் பால் அப்ரோச் தான் இன்னைக்கு லாஸ்ட் காரணம். அதுவும் இல்லாம இன்னைக்கு சுமன் கில் ஃபீல்டிங்கை பத்தி நான் பார்த்தேன் சோசியல் மீடியா நிறையா. நம்ம இதுலயே நிறைய பேர் பேசணும். அதாவது வந்து பார்த்தோன்னா எதுக்கு எல்லாத்தையும் பின்னாடி வைக்கிறான், சிங்கிளை கட் பண்ணியிருக்கலாம், எதுக்கு வந்து எல்லாத்தையும் பின்னாடி வைக்கிறான்னு. அதை பத்தி என்ன நினைக்கிற? இல்ல அது கரெக்ட்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல ஒருத்தனை உள்ள வச்சிருக்கான்னு நினைக்கிறியா அது? ஃபர்ஸ்ட் 5 பால்ல வெளியே நிப்பாட்டினது கரெக்ட். பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பால்ல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஓக்ஸ் வந்த பார்ட்னர்ஷிப் சொல்றேன். இப்ப ஜெயிச்சிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஓக்ஸ் பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு அந்த சிங்கிள் எடுத்துருக்க விட்டக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஃபுல் டைட் பண்ணிருக்கலாம். இன்னொரு அந்த சிராஜ் ஓவர் கம்மி ஸ்ட்ரைக் வர்றது காரணமே அந்த யாக்கர் போட்டா ஸ்ட்ரைட்லி ஆளே இல்ல, லாங்ல நிப்பாட்டி வச்சிருந்தது. அதான் ஒருத்தனையாச்சும் உள்ள வச்சிருக்கலாம். மேபி உள்ள வச்சுட்டா ஒரு 6 அடிச்சிருந்தா அங்கேயே மேட்ச் முடிஞ்சுச்சு. சோ நம்ம பவுண்டரி மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நீ சொன்ன மாதிரி தான், நீ சாட்ல சொன்ன மாதிரி சிங்கிள் எவ்வளவு சிங்கிள் வேணா அடிச்சுக்க, எனக்கு வந்து வின்னு தான் வேணும். ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஷாட் ஆடுவே வெயிட் பண்ணிட்டான் போல. பட் இது வந்து 50-50 மூவ் தான் நான் சொல்வேன். ஓகே. எனிவே பார்த்தோம்னா இப்போ இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சிராஜுக்கு தான் வந்து வெல் டிசர்வ்டு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பார்த்தா 2 பேர் கொடுத்துருக்காங்க. கில் அண்ட் ஹாரி ப்ரூக் 2 பேருமே வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஆடினாங்க த்ரூ அவுட் தி சீரிஸ். அதை பத்தி ஓகேவா? இல்லை உனக்கு ரூட் இல்லை பென் ஸ்டோக்ஸ் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறியா பிளேயர் ஆஃப் த சீரிஸ்?
இல்ல கரெக்ட் தான். இவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பெர்ஃபார்ம் பண்ணி பென் ஸ்டோக்ஸ் வந்து 2 மேட்சும் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த மீதி ஃபர்ஸ்ட் 2 எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் மட்டும் தான் ஒன் மேன் ஷோ போட்டனால சோ அது ஒரு டெஸ்ட் ஆடல வேற. சோ நம்ம கில் அண்ட் ஹாரி ப்ரூக் தான் கரெக்ட்னு தோணுது எனக்கு. சரி, ஓகே. எனிவே பார்த்தோம்னா வந்து 2 டீமுமே வந்து கரெக்டான ரிசல்ட் மாதிரி தான் இருந்துச்சு. 2 டீமுமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணாங்க. த்ரூ ஓவர் திஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 25 டேஸ் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ஒரு 2 கிட்டத்தட்ட நியர்லி 2 மந்த்ஸாக வந்து அவங்க ஃபுல் ஹார்ட் சோல் போட்டு விளாண்டு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி பேசுவோம். லைக் பார்த்தா இந்த சீரீஸில் நமக்கு இந்தியாவுக்கு என்ன டேக் அவே இருக்குது, ஒரு பாசிட்டிவ்ஸ் என்னன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் உன்னை பொறுத்த வரைக்கும்? பாசிட்டிவ்ஸ்னா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், அதுதான் சொல்லுவேன். எப்ப தோத்தாலும் வந்துட்டு அதாவது ரொம்ப இதா இருந்தா கூட கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் தான் எனக்கு நிறைய இருக்கு. பவுலிங் பார்ட்ல சொல்றேன். பேட்டிங் நான் அவ்வளோ ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் சில பேர் புதுசா வரனால அது ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். பவுலிங் வந்து எனக்கு தெரியல, இந்த டீம் வச்சுட்டு ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா படிக்க முடியுமா இல்ல ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது கரெக்டான பாயிண்ட். ஆனால் நான் இதில் என்ன சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் எல்லாம் நினைக்கிறேன் கம்பீரை பிடிச்சி கடிக்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. சரி, இப்போ கம்பீர் இல்லை, வேற யாராச்சும் ஒரு கோச்சாக இருந்தாலும் என்ன கொண்டு வர முடியும் எனக்கு தெரியல. இப்போ உனக்கு இருக்கதே இப்போ ஷமி இருந்தா முன்னாடி, ஷமி வந்து இப்போ இல்லை. இப்போ உனக்கு இருக்கதே 2 பவுலர் தான், பும்ரா சிராஜ் இருக்கான். தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் உன்கிட்ட கிடையாது. இப்போ நீ கம்பீரை கடிச்சு என்ன யூஸ்? எனக்கு எதுக்கு புரியல, எனக்கு எதுக்கு கம்பீரை கடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீ உன் சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கூட. கம்பீரை கன்ஃபார்ம் கிரிட்டிசைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இல்ல எனக்கு வந்து அந்த கோச்சுக்கு கிரெடிட் கொடுக்கறதும் சரியா படல, கோச்சை திட்டுறதும் சரியா படல. அவங்களுக்கு நத்திங், அவங்களால சொல்லதான் முடியும். இல்ல 11 ஏதாவது தப்பா எடுத்தா போய் கேட்கலாம். சும்மா எல்லா விஷயத்துக்கும் வந்து கம்பீரம் இருக்கிறது என்ன, எனக்கும் வந்து அவ்வளவு ஒண்ணு இது கிடையாது. ஏன்னா வந்து கம்பீர் வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆனனாலதான் இப்ப கம்பீர், இப்ப இதே வந்து ரவிசாஸ்திரி இந்த மாதிரி எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. அவங்களாம் அமைதியா இருப்பாங்க. இவன் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பண்றதுனால நிறைய ஹேட் வாங்குறான் கம்பீர். இல்ல நம்ம குரூப்ல பேசுறதே எனக்கு சிலது புரியல. இப்ப நம்ம விஸ்வா இருந்தாலும் அவன் சொன்னா லைக் ரவி சாஸ்திரி காலத்துல இருந்தபோது பார்த்தா நம்ம வின்னுக்கு தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம், இப்ப பார்த்தா ட்ரை பண்ணதே பெருமையா பேசிட்டு இருக்கோம் மாதிரி சொன்னான். பட் எனக்கு அப்ப என்ன தோணுதுன்னா, இப்ப அப்ப இருந்த 11 இப்ப இருந்த 11 கம்பேர் பண்ணா ஒரு இல்லாஜிக்கலா இருக்குல்ல. அப்ப இருந்தும் ஃபாஸ்ட் போலிங் ஆர்சனல் பாரு, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர். இப்ப இருக்கிறத நீ கம்பேர் பண்ண பார்க்கும்போது உனக்கு அது கம்பேரே பண்ண முடியாத மாதிரி தானே தோணுது கிஷோர். எப்படி அவங்க அதை கம்பேர் பண்றாங்க? இப்ப வேற எந்த கோச் வந்து அதை மாத்த முடியும்? எந்த கோச் இருந்தாலுமே இந்த டீம்ல என்ன இருக்கோ அதை வச்சு தானே யூஸ் பண்ண முடியும். ஹரி அதான் சொல்ற கோச்சுக்கு நான் அதான் சொல்ற, கோச் நான் இன்வால்வே பண்ண விரும்பல. அவங்க என்ன, அவங்களோட வேலை வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் கிடையாது. நீ உள்ள ஆடுறவனை தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும். பட் எனக்கு வந்து நீ சொல்ற பாயிண்ட்ல எனக்கு ஒன்றும் தெரியல. வேற எதுவும் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டேன்னா ஹரி, பட் இந்தியா கிட்ட வந்து நம்ம அந்த பாயிண்ட் சொல்லக்கூடாது. டிரான்சிஷன் பேச அது பேசுனேன். இந்தியாவுக்கு இருக்கிற டேலண்ட் எக்ஸ்போசருக்கு வந்துட்டு அவங்க ஆடிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஹைப் கொடுக்குறோம், அவ்வளோ இன்டர்நேஷனல் ஆடுறோம், அவ்வளோ அடிக்கிறாங்க. சோ இந்தியா கிட்ட போய் நீ ஸ்ரீலங்கா மாதிரி உனக்கு டிரான்சிஷன் பேஸ்ல இருக்க இப்படிதான் தோத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் நீ சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, லைக் இப்ப பார்த்தோன்னா உன் டீம்ல இருக்க ஆர்சனல் வச்சு தான் அவனால போக முடியும். ஜிஜியா இருந்தாலும் சரி, சாஸ்திரியா யார் இருந்தாலுமே இருக்கிற ரிசோர்ஸஸ் ஒழுங்கா பண்ணலன்னா, இப்ப நீ சொன்ன டொமஸ்டிக்ல பார்க்க சொல்லி, டொமஸ்டிக் நல்லா பண்ணி தான் அன்சுல் கம்போஜ் எடுத்தோம், என்னாச்சு? பெருசா பண்ணானா? ஸோ அந்த மாதிரி உனக்கு டொமஸ்டிக்லேயும் எடுத்து பண்ணாத போது ஜிஜியை கடிக்கிறதுல எனக்கு எந்த வகையில வந்து ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு டொமஸ்டிக்ல எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்து எடுத்து உன்னை இப்போ எடுக்காம விட்டா நீ எடுக்காம விட்டாலும் நீ திட்டுற, எடுத்து ஒழுங்கா போடலனாலும் அப்பயும் நீ கம்பீரை திட்டுறேன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. அப்படி பார்த்தா அவன் சைடும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நம்ம அதையுமே எடுத்து சொல்லணும். வாஷிங்டன் சுந்தரை வந்து இது பண்ணி கொண்டு மிட் ஆஃப் த சீரீஸ்ல ஞாபகம் இருந்தால் உனக்கு தெரியல, அந்த இந்தியாவில் ஹோம் மேட்ச் நடக்கும்போது மிட் ஆஃப் த சீரீஸ்ல வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தான். அப்போ எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க எதுக்கு திடீர்னு வாஷிங்டன் சுந்தர்னு. எடுத்துட்டு வந்து அங்கிருந்து தான் அவனுடைய ஹை பாயிண்டே ஆரம்பிச்சது. ஸோ அது மாதிரி சில இது பண்ணவும் செஞ்சிருக்கான். பட் ரிசோர்ஸ் இல்லாதனால அவனால அதை பண்ண முடியல, அப்படிதான் நம்ம சொல்லணும். சரி, அதுக்கடுத்து இன்னொரு ஒன்று ஒரு பார்க்குறேன் நிறைய இது கில்ல வந்து போட்டு சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. எதனால கில்ல அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றா. கில்லுக்கு ஏன் இவ்வளவு ஹேட்னா, ஏன்னா இப்ப திடீர்னு கேப்டன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. கரெக்டா? யாருமே வந்துட்டு அடுத்த கேப்டன் கில்லு தான் டெஸ்ட்ல அப்படின்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? நான் ஐயர்ல நினைச்சேன் ஃபேன்ஸ் இருந்தா அவங்க இருப்பாங்க. இப்ப கோலி ரோஹித் போனனால வந்து ரோஹித் ஃபேன்ஸும் இதாக இருப்பாங்க, கோலி ஃபேன்ஸும். சோ அது இருக்கிறது தான். சடனா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தன் எங்க இருந்தோ, அதுவும் இந்த சீரியஸ்க்கு முன்னாடி நீ எடுத்து பார்த்தேன்னா நீ ஆக்கியிருப்பியா? 25 30 ஆவரேஜ் வச்சிருக்கான். ஓவர்சீஸ்ல 12 ஆவரேஜோ 13 ஆவரேஜோ இங்கிலாந்துல வச்சிருக்கான். நீ வந்து எடுத்தோடனே கேப்டனா வந்து யாருமேனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மேபி அதனால இது பண்றாங்க. பட் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டான், சரி என்னால முடியும், நான் எவ்வளவு 750 ரன்ஸ் அடிச்சிருக்கேன் 5 மேட்ச்ல. இப்ப ஓட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு அதுவும் தான் புரியல. ஏன்னா அவனுக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டான் லைக் அவனுக்கு கேப்டன்சி கிடைக்குங்கிறது. ஆனால் யார் கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய ஹானர். யாருக்கு தான் ஆசை இருக்குது அது டீமை லீட் பண்ணணும்னு. ஸோ நம்ம
கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஏன் நம்பர் 4 ஆடுனா என்ன சொல்றாங்க, என்ன ஸ்விங்குக்கு பயந்துட்டு இன்னும் பின்னாடி போயிடுவான், இன்னும் ஸ்விங் ஆரம்பிச்சுன்னா நம்பர் 7ல ஆடுவான் மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்போ எல்லா டீம்ல நம்பர் 4 ஆடுறவனா நான் பயந்துட்டா போய் ஆடுற மாதிரி அந்த மாதிரி தான் இவங்க சொல்ல வரானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்லியும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவனுக்குமே என்ன இப்போதான் இன்னும் அவனுக்கு ஏஜ் நிறையா இருக்கு. ஸோ அவனையுமே நம்ம கொஞ்சம் பேக் பண்ணி தான் ஆகணும். இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்லலாம் நல்லா அடிக்கிறான், கொஞ்சம் ஸ்விங் கண்டிஷன்லாம் புறணும், எல்லாமே ஒத்துக்கிறேன். அப்படி பார்த்தா அப்போ வீக்னஸே இல்லாத பேட்ஸ்மேன் எங்கே இருக்கா? எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வீக்னஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்த்துட்டா எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் போகணும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எப்படி எனக்கு எடுத்துக்கன்னே தெரில. இப்போ பார்த்தா பும்ரா இல்லாத போது இப்போ பார்த்தா 5 மேட்ச் நடந்துச்சு. பாஸ்டெல்லாம் விட்டுரு 5 மேட்ச் நடந்துச்சு. பும்ரா இல்லாத மேட்ச்லாம் வந்து ஜெயிக்கிறானுங்க, பும்ரா இருக்க மேட்ச் வந்து தோத்தர்றாங்க. அது எனக்கு புரியல. இப்போ பும்ரா வந்து நம்ம நல்லா போடலன்னு சொல்லவே முடியாது. பும்ரா எல்லா மேட்சுமே சூப்பராக தான் போட்டான். பட் பும்ரா இல்லாத போது மட்டும் ஜெயிக்கிறாங்கன்னா என்ன அது டிஃபரன்ஸ்? எனக்கு என்ன, ஏன் அது அப்படி நடக்குது? அப்போ பும்ரா தான் வந்து ஒரு மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பவர் எடுத்துக்கிறானா அப்படின்னு எனக்கு அது கேட்கறதே எனக்கு சங்கடமாக இருக்கு. ஒருத்தர் நல்லா போடுறான், அதை வந்து நம்ம ஏன் இவன் போடுறதுனால தான் இப்படிங்கிறது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. அதை பற்றி நீ நினைக்கிற? இதே மாதிரி எனக்கும் புரியல. பட் நான் இது ஒன்று செகண்ட் மேட்ச்சே சொன்னேன். எனக்கு என்னமோ அப்படி நீ பவர் எடுத்துக்கலான்னு ஃபீல் ஆகல. இப்போ வந்து இப்போ பும்ரா எப்படி ஆகிடானா, இப்போ ஆர்சிபி கோலி டிவிலியர்ஸ் அந்த 2 பவர் மட்டும் இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல கோலி ஒரு ஆள் இருக்கனால மற்ற எந்த பேட்ஸ்மேனும் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி அதுக்கு வந்து மற்ற பேட்ஸ்மேனா நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி தான் இப்போ பும்ரா வந்துட்டா சிராஜோட அவ்வளோ அக்ரஷன் இருக்க மாட்டேது. நார்மலா சிராஜ் ஒரு செகண்ட் ஃபீல்டு மாதிரி ஆயிரான். சரி பும்ரா சப்போர்ட் பண்ணா போதும், பும்ரா எடுத்துக்கு வர அந்த மாதிரி ஆயிரான். இப்போ நான் இல்லாத பார்த்தீங்கன்னா லீட் பண்றான் ஃப்ரண்ட்ல இருந்து. ஒவ்வொரு பவுலர் வந்து நான் தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்னோட வேலையை இதை புக் பண்ணலாம். எப்படின்னா இப்ப அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீ ஆப்போனன்ட் டீமா இருந்து நீ என்ன இப்ப பும்ரா இருந்தா ஓகே, பும்ரா பார்த்து அடிச்சிடலாம் இல்ல, அதுவும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவன் நல்ல பால் போடாலுமே அடிக்கணும்னு பார்த்து இவன் ப்ராப்பர் கான்பிடன்ஸ் இருக்கும். பும்ரா மேல அவ்வளவு இருக்கு, அதனால பும்ரா மட்டும் பார்த்து அடிக்கலாம்னு சொல்லுவான். அதனால மேபி அவனுக்கு இதா இருக்கும். சோ அந்த வேவும் நீ பாக்கலாம். பேட்ஸ்மேன் மைண்ட் செட்டும் அப்படி இருக்கலாம். இது வேணா எனக்கு சென்ஸ் ஆகுது, கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது. ஆமா, பும்ரா இருக்கும்போது பும்ரா அதான் ஆகிட்டு ஈவன் தான் சிராஜ் என்னவா போட்டாலும் பேட்டை விட்றானுங்க, சம்டைம்ஸ் எட்ஜ் ஆகிட்டுலாம் போகுது. ஆமாம், ஸோ அதுவுமே ஒரு மேஜர் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா இந்தியா வந்து அவங்களோட எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஃபுல்லாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சே ஆகணும். தேர்டுன்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து பும்ராக்குமே ஒரு பேக்கப் வேணும். ஏன்னா பும்ராவாலேயுமே பார்த்தா ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸில் வந்து 3 தான் ஆட முடியுதுங்கிறதே வந்து ஒரு வரியிங் சைன்ஸ் தான். சிராஜ் ஒருத்தன் தான் உயிரை கொடுத்து 5 டெஸ்ட் மேட்சும் போடுறான். ஸோ அவனுக்கு இப்போ ஏதாச்சும் பிடுங்கிக்கிச்சுன்னா அப்போ எனக்கு இதே கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் இந்தியா வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் கிஷோர். ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு எவ்வளவோ தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுதுடா கிஷோர். எல்லா நான் டீமை பார்க்குறேன், ஆஸ்திரேலியாவை பார்க்குறேன், சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்குறேன், எல்லா டீம்லையும் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அது எனக்கு புரியல. இதை நம்ம 1000 தடவை இதை சொல்லியாச்சு. இதை கண்டுபிடிச்ச இதெல்லாம் நெசசிட்டி கண்டுபிடிச்ச இதெல்லாம் டெஸ்ட்ல வந்து நான் சொன்ன மாதிரி 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் நீ வச்சே ஆகணும். நீ கண்டுபிடிக்கணும் வச்சா ஓட்ட முடியாது. நீ 3 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாதான் டெஸ்ட்ல லாங்கர் ஃபார்மேட்லாம் எங்க அவனால பேட்ஸ்மேனால பிரேக்கே எடுத்து ஆட முடியாது. ஓகே, இப்பெல்லாம் நான் சொல்றேன், சர்துல் தாக்கர் பிரேக் வந்துட்டான், அவன் ஒரு 5 ரன் 4 ரன் ஆடி இதுக்கும் அந்த மாதிரி அடிக்கலாம்னு சொன்னா பிரஷர் லீக் ஆகுது. நீ நல்ல பவுலர் மேல பிரஷர் அதிகமாகுது. ஆல்ரவுண்டர் அதே மாதிரிதான். நீ சும்மா வந்து அரகுற ஆல்ரவுண்டர் கேப் எல்லாம் வச்சு ஃபில் பண்ண முடியாது. சர்துல் தாக்கூர், நிதிஷ் ரெட்டியா அந்த 120 பேஸ்ல போடுறவன வச்சுலாம் நீ ஃபில் பண்ண முடியாது. ஒரு 140 போடணும், பேட்டிங் ஆடணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ஒரே ஒரு இப்ப இருக்க ஒண்ணுதான் ஹர்திக் பாண்டியா. பட் அது வந்து T20 ஓடிட்டு இருக்கனால ஹர்திக் வந்து இதுல இருந்து நீட்டா விலகிட்டான். சோ நீங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா ஆகணும். இந்தியாவில பேட்ஸ்மேன் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்காங்க. நீ எவனை எடுத்துட்டு எவனை வேணா நீ போட்டு ஃபில் பண்ணலாம் பேட்ஸ்மேனை எடுத்துட்டு. ஆனா பவுலர் ஆல்ரவுண்டர்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஏன் இப்ப மத்த கண்ட சவுத் ஆப்பிரிக்கா, நீ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் எக்கச்சக்கமா இருக்கான் 140ல. நீ எவனையா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டே போலாம். இங்க ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேது. யாரா கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு எனக்கு எந்த பிளாட்ஃபார்ம்னு தான் தெரியல. இப்ப இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தனால ஆல்ரவுண்டருக்கு வேல்யூவே கிடையாது. பியூர் பேட்டர் பியூர் பவுலர் ஆடி போயிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்கு இம்பாக்ட் ஆகுது. டெஸ்ட்ல கண்டிப்பா ஒரு வரி ரொம்பல தேவையில்லை, ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் வேணும். வரி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஜடேஜா, வாஷிங்டன் தான் நிறைய பேர் வருவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் 140ல போற ஆல்ரவுண்டர் கண்டிப்பா வேணும். இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு ஒரு ரிடம்ஷன் கொடுத்து, நம்ம ஜடேஜாவை நிறைய பேர் இந்த ஸ்டார்டிங்ல கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜடேஜாவுக்கு நல்ல ஒரு ரிடம்ஷனாக கொடுத்துச்சு. வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு ஸ்பாட்டை சீல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்டாக்கப் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் பார்த்தோம்னா
அபிமன்யு ஈஸ்வரன் அப்படியே தான் கிடக்குறான். சர்ஃப்ராஸ் கானோட நிலைமை இப்போ என்னன்னே தெரியல. இப்போ பார்த்தேன்னா உனக்கு கருண் நாயர் உட்காந்துருக்கான், சாய் சுதர்சன் இருக்கான், இப்போ சர்ஃப்ராஸ் கானும் கூட சேர்ந்துக்கிட்டான். இப்போ பின்னாடி வேற வருவானுங்க, அவனுங்க வேற கதவை தட்டுவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எனக்கு அந்த இந்த இன்னும் ஒரு மிடில் வந்து இன்னும் ஃபிட் ஆகிற மாதிரி தோணுது. டாப் ஆர்டர் ஃபிட் ஆயிருச்சு, லைக் வந்து ஓப்பனிங் ஃபிட் ஆயிருச்சு. இன்னுமே வந்து ஒரு மாதிரி த்ரீயுமே ஒரு மாதிரி ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஃபிட் ஆகும்னு நினைக்கிற நீ மேல? அதாவது எனக்கு போல இந்தியா சும்மா பேட், நான் தான் சொன்னேனே பேட்ஸ்மேன் எக்கச்சக்கமா இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் என்ன தான் பண்ணா, நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். டெஸ்ட்டுக்கு தான் அவன் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக தான் அவனும் எல்லா ஃபார்மேட்லயும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டாம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். கருண் நாயர் டிசவுடு சொல்றோம், சாய் சோதரன் டிசவுடு சொல்றோம், வெளியே நீ சொல்ற அபிமன்யு ஈஸ்வரன் டிசவுடுன்னு இருக்கான். எக்கச்சக்கமான இசான் கிஷன் ரன் அடிச்சிருக்கான். திலக் வர்மா கவுண்டி கிரிக்கெட்ல 100 அடிச்சிட்டு இருக்கான். ஸோ பேட்ஸ்மேன் இந்தியாவில வந்து கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஃபில் இன் பண்றதா கஷ்டம். பட் பவுலருக்கு அதே ஆப்போசிட். நீ அவன் ஓரளவுக்கு நீ போடுற மாதிரி பவுலர் சிராஜுமே வந்து நிறைய பேட் டே இருந்தாலுமே அவனதான் இப்ப நம்ம பிரைம் பவுலரா இருக்கு. பிரைம் பவுலருக்கு அவன் தான் போடுறான், அதே எனர்ஜில போடுறான், வேற கால் இல்ல. ஒரு பாயிண்ட் பார்த்தேன், டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மேபி வந்துட்டு ஒரு ஸ்கவுட்டிங் டீம் தனியா வச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஸ்கவுட் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட், அது வேணா பண்ணலாம். இந்தியா கிட்ட இருக்க பவருக்கு அது இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இன்னும் நம்ம ஐபிஎல்ல பார்த்துக்கிட்டு ஐபிஎல் எவனாச்சும் சூப்பர் ஸ்டார் வருவான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது எனக்கு வந்து டைம் வேஸ்ட்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் படுத்தி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏதாச்சும் வேறு ஒரு கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டில் சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா சார். பை ஹரி. பை கைஸ். பை பை.